தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நற்செய்தியாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 20வது வாக்கியம், மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்து இருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகிய நெறியை விட உங்கள் நெறி சிறந்து இருக்கட்டும் சொல்கின்ற சமயத்தில் மற்றவர்கள் விட நீயும் நானும் உயர்ந்தா இருக்க வேண்டும், இறைவனுடைய பார்வையில் உயர்ந்திருக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்களை விட மாணவ மாணவிகளே உங்கள் குணங்கள் நன்றாக இருக்கட்டும். பெற்றோர்களை விட உங்கள் பிள்ளைகளே உங்கள் குணம் நன்றாக இருக்கட்டும். அதே மாதிரி சமுதாயத்தில் உள்ள அதிகாரிகளை விட மக்களே தொண்டர்களை நீங்கள் உங்களுடைய குணத்தில் உயர்ந்திருங்கள். அடுத்தவனை ஒப்பிட்டு பார்ப்பதில்லை, அவன் அப்படி இருக்கின்றான் இவன் எப்படி இருக்கான் என்பதில்லை. நீயும் நானும் தெய்வ சன்னதியில் விலையெடுத்துவோம், தெய்வத்தை மையப்படுத்தி கொண்டு விலையெடுத்துவோம் ஒழிய அவனை இவனை பார்த்தல்ல. அப்போ பெற்றோர்களை மற்றவர்களை விட நீயும் நானும் உயர்ந்து இருக்க வேண்டும். அப்படி என்றால் மற்றவர்கள் என்னை அன்பு செய்கிறார்கள் இல்லையோ நான் அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்கள் என்னை மன்னிக்கிறார்கள் இல்லையோ நான் மன்னிக்க வேண்டும், மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்கிறார்கள் இல்லையோ நான் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இதுதான் பார்க்கின்றோம். மற்றவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள் இல்லையோ நான் ஏமாறாமல் நான் இருக்க வேண்டும். இதெல்லாம் பார்க்கின்றோம். நான் ஏமாறாமல் இருக்கிற சமயத்தில் அவனால் என்னை ஏமாற்ற முடியாது. அப்போ மற்றவர்களை காயப்படுத்துகிறவன் நான் அதை பார்க்க வேண்டும். அப்படின்னா நான் தெய்வ சக்தியால் நான் நிறைந்தால் மட்டுமே தான் அது என்னால் அதுக்கு முடியும். ஆக அவன் இப்படி இருக்கின்றான் இவன் இப்படி இருக்கின்றான் அவன் அப்படி இருக்கிறார்கள் இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க அடுத்தவனை நாம் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் நமக்கே நாம் கேடு விளைவிக்கின்றோம். நம்முடைய சிந்தனையும் அழுகப்படுகிறது, அது நோயாக மாறுகிறது, உடலும் பல பாதிப்பு ஏற்படுகிறது, பல திண்மைகளும் நமக்குள்ளே அடிமையாக விடுகின்றோம். ஆக இறைவனை மன்றாடுவோம். ஆண்டவரே, இதோ நாங்களும் உம்மை போலவே புரிந்து கொண்டு அனுசரித்து தீமைகளை எதிர்த்து வாழக்கூடிய சக்தி எங்களுக்கு தந்தர்களும் சொல்லிவிட்டு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தெய்வமே, விழிப்போடு இணைந்து கொண்டு செயல்பட சக்தி தந்தரிலும், பாவம் இல்லாமல் பாவத்தை தவிர்த்து வாழக்கூடிய வரத்தை தந்தரிலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.